Exercise 10.4 sum 14 x equal to a cos t plus t sin t y equal to a sin t minus t cos t கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா dy by dx கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க வந்து x y அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா செயின் ரூல் யூஸ் பண்ணுவோம். இப்போ dy by dx கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், dy by இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கு, t ல இருக்கு. இப்போ dy by dt into dt by dx இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா dy by dtயும் dt by dxும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் x equal to a cos t plus t sin t எடுத்துக்கோங்க. இப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஏன்னா ஃபங்க்ஷன் x வந்து t ல இருக்கு. இப்போ dx by dt தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். x t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ dx by dt equal to a அப்படியே இருக்கும். cos t டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t. இது வந்து எப்படி இருக்கு, uv ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ uv டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன, uv dash plus vu dash. அப்போ t வச்சுட்டு u வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், v வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். sin t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t, t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1ங்கிற மாதிரி t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு 1 கிடைக்கும். உள்ள கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் sin t, இங்கே ஒரு பிளஸ் sin t இருக்கு. ஸோ மைனஸ் sin t பிளஸ் sin t கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா at cos t இருக்கும். அதே மாதிரி y equal to a sin t minus t cos t இருக்கும். இதையும் அதே மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy by dt is equal to a sin t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t மைனஸ் காமனா அப்படி வெளியே இருக்கட்டும். இது வந்து எப்படி இருக்கு, uv ஃபார்மேட்ல இருக்கு. u ஃபார்மேட்ல இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணா uv dash plus vu dash plus u வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்றோம், v வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட். இப்போ cos t டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin t, t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, t இன்டூ மைனஸ்ன்றதுனால பிளஸ் ஆயிரும். ஸோ t sin t இங்க வந்து இந்த மைனஸ் இங்க வந்ததுன்னா cos t மாறிடும். இப்போ பிளஸ் cos t மைனஸ் cos t கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்னா at sin t இருக்கும். இப்போ dy by dx கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ dy by dx is equal to dy by dt into dt by dx. dy by dt நம்மளுக்கு என்னது at sin t, அதை போட்டுக்கலாம். dt by dx நம்ம இங்க வந்து dx by dt தான் கண்டுபிடிச்சிருக்கோம். dt by dxனா அதோட ரெசிப்ரோக்கல். ஸோ 1 by at cos t. இந்த at கேன்சல் ஆயிட்டுனா sin t by cos t நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், tan t கிடைச்சிடும். இதான் அந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.